ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சங்கி சமையல். வீடியோவில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்த ரெக்வஸ்டட் டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, என்னோட பூஜா ரூம் டூர் அண்ட் ஆர்கனைசேஷன். எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூம் என்னோட பூஜை ரூம். அதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், எப்படி க்ளீன் பண்ணுறேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பிகினர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஐடியாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போட போகிற யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என்னோட மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க, இதுதான் என்னோட பூஜை ரூம் என்ட்ரன்ஸ். டைனிங் ரூமில் ரைட் சைடில் கிழக்கு, அதாவது ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி கரெக்டான டைரெக்ஷனில் அமைஞ்சிருக்கு என்னோட பூஜை ரூம். வீட்டில் பூஜை ரூம் ரொம்பவே முக்கியங்க, எல்லார் வீட்லேயும் இருக்கணும். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் கபோர்டு ஷெல்ஃப் வாங்கி வைங்க. பூஜா கேபினெட் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ வாங்க உள்ள என்ட்ரு ஆகிறோம். கதவு வந்து இப்படி தான் அமைஞ்சிருக்கு. மணி இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே சங்கு சக்கரம் இருக்குது. மேல் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கலசம் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கபோர்டு வந்து பண்ணியிருக்கேன், சிங்கிள் அண்ட் டபுள் கபோர்ட். மொத்தம் 3 எனக்கு கிரானைட் ரேக் இருக்குது. ஸோ டாப் ரேக்கு எனக்கு ரொம்ப ஹைட். ஸோ நான் அதில் எந்த ஒரு படம் வைக்கலை, கிருஷ்ணாவோட ஃபோட்டோ மட்டும் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் ரேக்கில் மட்டும் நான் வந்து சாமி படங்கள் வச்சுருக்கேன். கீழே ஒரு கோல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் வால் டைல் ஃபுல்லாகவே வந்து ஒட்டியிருக்கு. ஸோ தட் நமக்கு க்ளீனிங் அண்ட் மெயின்டைனிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது சங்கு, ரைட் சைடில் சக்கரம் இருக்குது. ஒரிஜினல் மணி வந்து வைக்காதீங்க கதவில், அது கோயிலில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு சிங்கிள் கபோர்ட், இந்த பக்கம் வந்து டபுள் கபோர்ட், மிடில் பார்ட்டிஷன் வருது. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இப்போ வாங்க, நான் கிரானைட் ட்ராக்கில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். ஸோ செகண்ட் கிரானைட் ட்ராக்கில் இதான் இருக்குது. மேலே ஒரே ஒரு படம் மட்டும் இருக்குது, ராதாகிருஷ்ணர் படம். மிடில் ரேக்கில் ஸோ இந்த மாதிரி பிள்ளையார்பட்டி விநாயகர், ராகவேந்தர், அப்புறம் இது வந்து காளி கோயிலில் கல்கட்டாலேருந்து எங்கள் மாமியார் வாங்கிட்டு வர ஃபோட்டோ. அப்புறம் வெண்ணெய் லட்டு சாப்பிட்ற ஒரு க்யூட் கிருஷ்ணர், அவருக்கு நைவேத்தியமாக வீட்டில் செஞ்ச வெண்ணையும் டைமண்ட் கொண்டு வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து பாயசம், அவுல் அப்படி வந்து நைவேத்தியம் வைக்கிறது நல்லது. அப்புறம் தட்சிணாமூர்த்தி படம், அது காசு ஈர்த்து இருக்கிற ஒரு பானை. ஷெல்ஃப் லைனர் இந்த மாதிரி போட்டேன், நமக்கு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள் தண்ணி, அதாவது கலச தீர்த்தம் மாதிரி நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக சாமி ரூமில் வந்து நீங்கள் தண்ணி வைக்கணும். ஏதாவது ஒரு செம்பில் இல்லை வெள்ளி குடம் எதில் வேணால் நீங்கள் வைக்கலாம். அதில் வந்து கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது ஒன்றும் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஆகர்ஷண சக்தி, அதாவது உங்களுக்கு நல்லதை ஈர்க்கக்கூடிய சக்தி அதில் இருக்குது. கலசம் நீங்கள் யாகம் பண்ணுறப்ப பார்த்துப்பீங்க. ஸோ இதுதான் மிடில் ரேக்கில் நான் வச்சுருக்க சாமி படங்கள். இன்றைக்கு ஃப்ரைடே, ஸோ பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட் ட்ராக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2 சைட் வெள்ளி குத்து விளக்கு வச்சுருக்கேன். அங்கேயும் நான் ஷெல்ஃப் லைனர் போட்டிருக்கேன். நம்ம முருகன், விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, ஏழுமலையான் அந்த படம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 சாமிங்க இருக்கிற படத்தை வந்து கண்டிப்பாக வையுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து விபூதி, குங்குமம், சந்தனம், கற்பூரம் ஏற்றுற ஒரு பிளேட்டு, அன்னபூரணி. ஸோ இதை நீங்கள் அரிசி போட்டு வைக்கணும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் அரிசி, பருப்பு, தானிய வகைகள் எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கும்பிடுறது அன்னபூர்ணியை. இது வந்து சீதா ராமரோட சிலை. ஸோ அப்புறம் லிங்கமும் இருக்குது. 2 பக்கம் அன்னபூர்ணியை இந்த மாதிரி அரிசி போட்டு வைக்கணும். வீக்லி ஒன்ஸ் அரிசி வந்து நீங்கள் குருவிக்கு அது மாதிரி போட்டுட்டு அரிசியை மாற்றிடுங்க. அப்புறம் தவழ்கிற கிருஷ்ணர் மாதிரி இருக்குது, வெள்ளி கிருஷ்ணர் சிலை இருக்குது. அப்புறம் சாய்பாபா நான் ரொம்பவே எனக்கு பிடிக்கும். நிறையா படங்கள் வச்சிங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியாது. உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை மட்டும் நீங்கள் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து வச்சுருங்க.
ஸோ இது பாருங்கள், தீபத்தில் வந்து இப்படி நான் வந்து ஃபாலோ பண்ணுற டிப் இது. நாணயம் போட்டு கல்கண்டு வச்சு ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே உண்மையான விஷயம். இது பாருங்கள், ஐஸ்வர்யம் கோலம் போட்டிருக்கேன். காயின் அதாவது காணிக்கு நாணயம் வந்து எந்த பக்கம் எண்ணினாலும் 3 வரும், 3 3. ஸோ இந்த மாதிரி வச்சு அது மேலே தீபம் வச்சுருக்கேன். தீபத்துக்குள்ளேயும் டைமண்ட் கல்கண்டு நாணயம் போட்டிருக்கேன். இது வந்து ஐஸ்வர்யத்தை குறிக்குது. நான் இப்படி தான் வந்து தீபம் ஏற்றுவேன். எஃபெக்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் இது. இப்போ நம்ம கபோர்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ கீழே கபோர்டில் நான் திங்ஸ் இப்படி தான் வச்சுருக்கேன். மிடில் எனக்கு ஒரு பார்ட்டிஷன் வருது. குபேர விளக்கு வச்சுருக்கேன். அப்புறம் அது கஜேந்திர விளக்கு. அப்புறம் 5 வகை எண்ணெய், இழுப்ப எண்ணெய் அதெல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, 5 வகை எண்ணெய் கலந்த எண்ணெய். அப்புறம் ஒரு கிளாத் ஒன்று வச்சுக்கணும், நம்ம எண்ணெய் பட்டுச்சுன்னா கை துடைக்கிறதுக்கு. இந்த ட்ரேயில் எக்ஸ்ட்ரா ஊதுபத்தி, விபூதி, சாம்பிராணி, திரி இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். லூஸில் கிடைக்கிற விபூதியை இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுருவேன். ஸோ இந்த ட்ரேயில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம், எக்ஸ்ட்ரா தீப்பெட்டி, கற்பூரம், தசாங்கம், அப்புறம் கண்திருஷ்டி சாம்பிராணின்னு சொல்லுவாங்க, பூஜா ஸ்டோர்ஸில் வாங்கினேன் அது இருக்குது. அப்புறம் நம்ம குத்துவிளக்கு பூஜை அது மாதிரிலாம் போனால் நிறையா மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதான் மேலே வச்சுருக்கேன். சாய்பாபாவோட ஆரத்தி பாட்டு இருக்குது. இதில் வந்து தேங்காய் உடைக்கிற அருவல், அப்புறம் சாம்பிராணி கரண்டி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குங்குமம், எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் கீழே வச்சுருக்கேன். பூஜை இங்கே வந்து சிசர் வச்சுருக்கேன். பூ கட் பண்ணுறதுக்கு எனக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஹூக் மாட்டி வச்சுட்டேன். ஸோ இப்படி ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலையவும் கலையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிராணி போடுற திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி மினி டஸ்ட்பின்னு, மேட்ச் ஸ்டிக்கு, அப்புறம் காஞ்சி பூ அதெல்லாம் போடுறதுக்கு வச்சுருக்கேன். சாம்பிராணி இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து நான் செம்பருத்தி பூ போடும்போது நான் தனியாக காஞ்சதுன்னா எடுத்து வச்சுருவேன். எண்ணெய்க்கு யூஸ் பண்ணிக்குவேன், ஆயிலுக்கு வந்து போட்டு அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண் திருஷ்டி போகிறதுக்கு நம்ம வீட்டுக்கு சாம்பிராணி போடணும். அது டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே சாம்பிராணி போடுறது ரொம்பவே நல்லது. இது வலம்புரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெட்டி வேர் இருக்குது. இது வந்து வெண்கடுகு. இதெல்லாம் நான் சாம்பிராணிக்கு அரைச்சது போக மிச்சம் இருக்கிற திங்ஸு. நான் சாம்பிராணி வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன், ஹோம்மேட் மாதிரி. அது என்ன அப்படின்னா மூலிகை சாம்பிராணி. நமக்கு டஸ்ட் அலர்ஜி எதுவுமே வராமல் வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய, கெட்ட சக்தியெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு நல்ல நிறையா ஒரு என்ன சொல்கிறது யாக சாமானம் மாதிரி போட்டு நானே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இது எப்படி அரைச்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து இன்னொரு டைம் வீடியோ எடுத்து போடுறேன். திங்ஸு கூட வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லிடுறேன். அதாவது கருங்குங்குளியம், வெண்குங்குளியம், சாம்பிராணி, பால் சாம்பிராணி, வெட்டி வெண்கடுகு. நீங்கள் வெண்கடுகு மட்டுமே கூட சாம்பிராணியில் போட்டு நீங்கள் காமிச்சிங்கன்னா ரொம்ப திருஷ்டியெல்லாம் இருந்ததுன்னா போயிடும். அது ரொம்பவே உண்மையான எஃபெக்டிவான விஷயம்தான். நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், பலன் கிடைக்கும். இதில் வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுற விளக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. என்னோட பூஜை ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். Thank you, friends. Take care. Bye-bye.